அடுத்து நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்தில் குளிக்க வேண்டியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை அடுத்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது மணிமுத்தாறு அருவி. திருநெல்வேலியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் மாஞ்சோலை செல்லும் வழியில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள இந்த அருவிக்கு வனத்துறையினரின் அனுமதி பெற்றுதான் சென்று வர முடியும். அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வரும் நீர் அருவியாக கொட்டுவதால் ஆண்டின் பெரும்பான்மையான நாட்களில் இந்த அருவியில் தண்ணீர் விழும். இந்த அருவிக்கு சென்னை, கோவை உள்ளிட்ட வெளியூர்களில் இருந்தும் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அருவியில் 3 பிரிவுகளாக விழும் நீரில் 2 பிரிவுகளில் ஆண்களும் 1 பிரிவில் பெண்களும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர். அருவியின் முன் உள்ள தடாகத்தில் குளித்த பலர் உயிரிழந்ததால் ஒரு அருவியில் மட்டுமே குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆண்களும் பெண்களும் அந்த ஒரே அருவியில் சிறு தடுப்பு மட்டும் அமைத்து குளிக்கும் நிலை உள்ளது. இதனால் மது போதையில் வரும் ஆண்கள் பெண் சுற்றுலா பயணிகளிடம் அத்துமீறும் நிலை உள்ளது. மகிழ்ச்சியுடன் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்களால் மனம் வெறுத்து செல்லும் நிலை ஏற்படுகிறது. கொஞ்சமா தண்ணி விடுது. இருந்தாலும் தமிழ்நாடு மாவட்டம் எங்கேயும் மழை இல்லாத காரணத்தினால எங்கேயும் தண்ணி இல்லை. இங்கே கொஞ்சமாக விழுந்தாலும் கொஞ்சமாக தான் குளிக்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் குளிக்கிறதுக்கு ஒரு இடத்துல மட்டும் தான் அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் 2-3 இடத்துல தண்ணிகள் விழுது. ஆனால் போதுமான பாதுகாப்பு இல்லாதனால எங்களுக்கு குளிக்கிறதுக்கு அவ்வளோவா அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. குளிக்கிறதுல ஒரே இடத்துல ஜென்ஸும் லேடிஸும் ஒன்று போல் குளிக்க மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் கேட் கம்பி போட்டிருக்காங்க. அது அன்னிசியாக இருக்குது, குளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே லேடிஸுக்கு தனியாக தடுப்பு சவறு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரீயாக எல்லா லேடிஸுமே நல்லா குளிக்கலாம். உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை. இதை இந்த வனத்துறை இதை கண்டிப்பாக ஆண் பெண் தனியாக பிரித்து கழிப்பறைகள் வசதி செஞ்சு கொடுத்து இங்கே வாரவங்களுக்கு சுற்றுலா செஞ்சு கொடுத்தால் நல்லா இருக்குன்னு கேட்டுக்கணும். மணிமுத்தாறு அருவியின் 3 பிரிவுகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிப்பதோடு பாதுகாப்பையும் பலப்படுத்தினால் கோடைக்கு ஏற்ற சிறந்த சுற்றுலா தலமாக மணிமுத்தாறு அருவி அமையும் என்பதில் ஐயமில்லை. இங்கே ஒரு அருவியில் மட்டுமே குளிக்கிறதுக்கான அனுமதி இருக்குது. மற்ற 2 அருவிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதுக்கு தடுப்பு சுவர் கட்டி அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து அந்த 2 அருவிகளிலும் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக குளிக்க தேவையான அனுமதியை வனத்துறை தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வனத்துறையினர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் சிவமணி.